Shabbat Shalom, everyone. Shabbat Shalom. We will study today the portion called Vaetchanan, and I pleaded. இன்றைக்கு Vaetchanan என்றதான தோரா வேத பகுதியை நாம் படிக்கிறோம். அதனுடைய பொருள் நான் வேண்டிக் கொண்டேன் என்பதாகும். We'll begin in Deuteronomy 3 and verse 23. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் துவங்குகிறோம். Which reads, Vaetchanan el Adonai be'et chachiv, and I pleaded with the Lord at that time. அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. The portion opens with Moses pleading before the Lord to allow him to enter the promised land following the incident and the judgment that followed the waters of Meribah. மேரிபாவின் தண்ணீர்கள் என்கிறதான சம்பவம் நடைபெற்றதான அந்த சம்பவத்தோடு தொடர்ந்து மோசே கானான் தேசத்திற்குள் நுழைவதற்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுகிற அந்த மன்றாட்டோடு இந்த வேத பகுதி தொடங்குகிறது. The Lord forbids Moses for leading the children of Israel into the promised land because he failed to sanctify God's name before the nation. ஒரு இஸ்ரவேல் தேசத்திற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு தவறினபடியினாலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராய் வழிநடத்துவதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. Moses says, "Please let me cross over and see the good land across the Jordan, that good hill country and Lebanon." உபாகமம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே மோசே சொல்லுகிறார், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார். Moses wants to touch the promised land. He wants to see it and experience it and to smell the aroma of cedars in the air. மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை போய் தொட்டு பார்க்க விரும்புகிறார், அதை அனுபவிக்க விரும்புகிறார். அந்த தேசத்தினுடைய மரங்களிலிருந்து வருகிறதான இன்பமான வாசனைகளை அவர் நுகர விரும்புகிறார். It is plea is denied. Joshua will enter the promised land with the children of Israel. அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. யோசுவா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக இஸ்ரவேல் மக்களோடு நுழைவதற்கு அனுமதிக்கப்படுகிறார். So was the plea of Moses a failure? மோசேயினுடைய விண்ணப்பம் தோல்வியில் முடிவடைந்ததா? Many rabbinic commentators believe that it was. அநேக ரபினிக் வர்ணனையாளர்கள் அவ்வாறுதான் முடிந்தது என்று சொல்லி ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். However, what we find is that the Lord had a plan, a greater plan for Moses. ஆனால் மோசேயை பொறுத்தவரை ஆண்டவருக்கு இதைவிட ஒரு பெரிய திட்டம் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். And that plan involved the greater Yehoshua, the greater Joshua, Jesus. அந்த திட்டம், பெரிய திட்டம் என்பது பெரிய யோசுவா, அதாவது யெகோஷுவா, அதாவது இயேசு என்கிறதான அவருடைய நாமத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This portion of Vaetchanan records the 10 Commandments and also what is considered the principal statement of faith in Judaism and Messianic Judaism, the Shema, the Hear O Israel. Vaetchanan என்று அழைக்கப்படுகிறதான இந்த தோரா வேத பகுதி 10 கட்டளைகளை உள்ளடக்கியது. அது மட்டுமல்லாமல் மெசியா யூத மார்க்கத்திற்கும் மிகவும் மையமாக அமைந்திருக்கக்கூடிய விசுவாச வார்த்தையாகிய ஷெமாவையும் உள்ளடக்கியதாக இந்த தோரா வேத பகுதி காணப்படுகிறது. The Shema says, Shema Yisrael, Adonai Eloheinu, Adonai Echad, V'ahavta et Adonai Elohecha, V'chol lavecha, v'chol nafshecha, v'chol me'odecha. Hear, O Israel, the Lord our God, the Lord is one, and you shall love the Lord with all of your heart, with all of your soul, and with all of your strength. ஷெமா என்கிறதான வேத பகுதி இவ்வாறு சொல்லுகிறது. ஷமா இஸ்ராயேல், அடனாய் எலோகினு அடனாய் யஹாட், வ அஹவ்டா எத் யெகோவா எலோகேக்கா, பெக்கால் லெவாவ்கா, ஊகால் நெஃப்ஷெக்கா, ஊகால் மெயோடெக்கா. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்,
நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. So should a portion containing the 10 commandments and the Shema really include the Lord's refusal to allow Moses to enter the promised land? 10 கட்டளைகளும் ஷெமாவும் உள்ளடக்கப்பட்ட இந்த தோரா வேத பகுதி மோசே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே உள்ளே நுழைவதற்கு அனுமதி மறுக்கிற ஒரு தோரா வேத பகுதியா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். Both of these vitally important scriptures speak to the Lord's sovereign will, his right to command, and our need to respond in faith obedience. இரண்டு முக்கியமான வேத பகுதிகளை உள்ளடக்கிய இந்த தோரா வேத பகுதி ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள அவருடைய ஆளுகையையும் அவருக்கு எல்லா அதிகாரம் உள்ளது என்கிற காரியத்தையும் அவருக்கு விசுவாசத்தின் மூலமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கிற காரியத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Even Moses had to submit to the will of the Lord, not knowing that in that momentary restriction that the Lord had something greater planned for Moses as he worked even Moses's failure for his good. மோசே தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அந்த சணப்பொழுதில் நடைபெறுகிறதான அந்த காரியம், அதாவது இப்பொழுது நீ நுழைய வேண்டாம் என்று சொல்லுகிற அந்த ஆண்டவருடைய தடுதல், ஆண்டவருக்கு மோசேக்கு ஆண்டவரிடத்திலே ஒரு பெரிய திட்டம் இருந்தது. அந்த தோல்விகளை கூட ஆண்டவரால் நன்மையாக மாற்ற முடியும் என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும். In Matthew 17 verses 1 through 3 we read this. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். After 6 days, Jesus took Peter, James, and John, his brother, and brought them up on a high mountain by themselves. And he was transformed before them, and his face shone like the sun, and his garments became as white as the light. And see, Moses and Elijah appeared to them, talking with him. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். The greatest desire of Moses was to enter into the land of Israel, to the promised land, and he did make it. And when he entered in, he stood face to face with Messiah Jesus once again. மோசேயினுடைய மிகப்பெரிய விருப்பம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதுதான். அதை அவர் செய்தார். அங்கே உள்ளே நுழைந்து மேசியாவோடு கூட முகத்தோடு முகம் அவர் நின்று கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். So Moses received his reward. He was a faithful servant, and the Lord never forsook him. Even when the enemy came to claim his body, the enemy was rebuked because Moses believed in the forgiveness of God and had properly placed his trust. மோசே தன்னுடைய வெகுமதியை பெற்றுக்கொண்டார். மோசே ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரர். ஆண்டவர் மோசேயை தனித்து விடவில்லை, மோசேயை கைவிடவும் இல்லை. மோசேயினுடைய சரீரத்தை பிசாசானவன் தூக்க நினைத்த பொழுதும் கூட ஆண்டவர் பிசாசை கடிந்து கொள்ளுகிறார். காரணம், மோசே ஆண்டவருடைய மன்னிப்பிலே அவருக்கு நம்பிக்கை இருந்தது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் மேலே ஒரு சரியான நம்பிக்கை அவர் வைத்திருந்தார். We often forget in the midst of reading so many commands and statements of the Lord's dominion that the Torah is a very human story of God working in the midst of his people. தோரா என்பது ஒரு மனிதனுடைய அற்புதமான சரித்திரம், சம்பவம். ஜனங்கள் மத்தியிலே தேவன் கிரியை செய்கிறார் என்கிறதான ஒரு விஷயத்தையே தேவனுடைய ஆளுகையின் மத்தியிலே தேவனுடைய பல கட்டளைகள், தேவனுடைய பல பிரமாணங்கள்
நமக்கு அதை மறக்கடிக்க செய்கிறதாய் காணப்படுகிறது. And now as you enter into the rest of the Lord, I pray and I plead with you to remember that he is working all things together for your good. இப்பொழுது உங்களுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக, இப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஓய்வு நாளுக்குள்ளாக நீங்கள் செல்லுகிறதான இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதான எல்லா விதமான மோசமான காரியங்களையும் கர்த்தர் நன்மையாக மாற்ற வேண்டும், நன்மையாக மாற்றுவார் என்கிறதான காரியத்தோடு கூட நாம் இப்பொழுது விண்ணப்பங்களை ஏறெடுக்க போகிறோம். And now may the Lord's blessing rest in each and every one of your homes. ஆண்டவராய் இயேசுவினுடைய சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் தங்கி இருப்பதாக. Yivarechecha Adonai v'yishmerecha, ya'er Adonai panav elecha v'yihumnecha, yaseh Adonai panav elecha v'yasim lecha shalom. Shalom. Ken yehi ratzon. May it be your will, O God, to bless and to keep these people. Father, may you make your face to shine upon them and be gracious to them. And Lord, may you lift them up in your countenance and give them peace. B'Shem Hashem Yeshua. In the name of Jesus, I pray. Amen. Shabbat Shalom. எல்லோருக்கும் Shabbat Shalom.